ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேளாங்கண்ணி ட்ரிப்பு முடிஞ்சதும் காலையிலே கிளம்பி தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோயில்னு சொல்லப்படுற பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே எப்போ வேளாங்கண்ணி வந்தாலும் போகிற வழியில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்க்காம போனதில்லை. இந்த கோயிலை பார்க்குறதுக்கு காண கண்கூடி வேண்டும். சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோயிலை சுற்றி அகழி அமைச்சிருக்கிறாங்க. பழங்காலத்தில் எதிரிகள் கிட்ட இருந்து இந்த கோயிலை காப்பாற்றுறதுக்காக அந்த அகழியில் ஃபுல்லாக முதலைகள் விட்டுருப்பாங்களாமா. இப்போ கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்குறோம். கோயிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே தொல்லியல் துறையால் இந்த கோயிலுடைய ஃபுல் மேப்பும் அதனுடைய வரைபடமாக இங்கே அமைச்சிருக்கிறாங்க. நாங்கள் போனது லீவ் நாளுங்கிறதுனால மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிக அளவுலேயே இருந்துச்சு. கோயில் வாயிலை தாண்டி உள்ளே நுழைஞ்சதுமே அதனுடைய பிரம்மாண்டம் நம்மளைய பிரமிக்க வைக்குது. நிஜமாகவே சொல்கிறேங்க, இந்த தஞ்சை பெரிய கோயில் எத்தனை தடவை பார்த்தாலும் நம்மளுக்கு சலிப்பில்லாத ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும். 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த அறிவியல் முன்னேற்றமும் இல்லாத காலத்திலேயே இந்த அளவுக்கு இந்த பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்காங்கன்னா அவங்களுடைய தொழில்நுட்பத்தையும் கலைநுட்பத்தையும் நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது இல்லையா? கோயிலுக்கு முன்னாடியே நந்தி பிரகாரம் இருக்குது. எல்லாருமே முதல்ல நந்தியை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் போய் மூலவரை கும்பிடுவாங்க. நிறைய ஸ்கூல் குழந்தைகளை இங்கே பிக்னிக் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த கோயில் குழந்தைங்களுக்கு தமிழக வரலாற்றை கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த நந்தி சிலை தான் உலகிலேயே மிகப்பெரிய நந்தி சிலைன்னு சொன்னாங்க. நந்தி சிலையை தாண்டினதுமே கோயிலுடைய கொடிமரம் அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் மிக பிரமாண்டமாக சூப்பராக இருக்குது. கோயில் மண்டபத்தின் மேற்கூரையில் கூட அந்த காலத்திலேயே இயற்கையான வண்ணங்களை கொண்டு அழகழகான ஓவியங்களை அற்புதமாக தீட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே நுட்பமான சிற்ப வேலைப்பாடுகளும் அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோயிலை சுற்றி இருக்கிற ஓவியங்களையும் சிற்பங்களையும் நம்ம மக்கள் வீணாக்கி பாழ்படுத்திட்டாங்க. இருக்கிற மித்த ஓவியங்களையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி கிரில் கேட் போட்டு அதை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. உள்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்தும் நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த சிற்பங்களையும் ஓவியங்களையும் கண்டு ரசிக்கிறதுக்காக வருவாங்க. இந்த பில்டிங்குள்ள தஞ்சை பெரிய கோயிலின் வரலாறு, இங்கிருந்து எடுக்கப்பட்ட சிற்பங்கள், ஓவியங்கள் எல்லாத்தையுமே கண்காட்சியை அமைச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற சிற்பங்களையும் ஓவியங்களையும் பார்க்கும்போது தஞ்சையை ஆண்ட சோழ மன்னர்களின் வரலாறை நம்ம கண்கூட தெரிஞ்சுக்கலாம்.
தமிழர்களின் பெருமையை உலகிற்கே பறைசாற்றிய இந்த தஞ்சை பெரிய கோயிலை உங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிச்சயமாக பரவசமான அனுபவத்தை பெறுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.